குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? இன்னும் ஸ்கூல் திறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது இல்லையா? சரி, உங்களுக்கு இப்போது விக்ரமாதித்தன் கதையை கொஞ்சம் சுருக்கமாக எதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமோ அந்த மாதிரி சில கதைகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு பிரியப்படுறேன். ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுக்காக தான். விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தில் தொங்கிட்டு இருந்த அந்த வேதாளத்தை பிரிச்சுண்டு வந்து அந்த ஞானசீல முனிவனையும் வென்று அந்த விக்ரமாதித்தனை தனக்கு வசப்படுத்தின்றான் இல்லையா? அப்போ அந்த விக்ரமாதித்தன் கிட்ட அந்த வேதாளம் என்ன சொல்லித்து, 24 கதை சொல்லித்ததுக்கு என்ன கண்டிஷன் போட்டுதுன்னாக்க, நான் சொல்கிற கதையில் ஒவ்வொரு கதையின் முடிவிலையும் உனக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நான் திருப்பியும் முருங்கை மரத்துக்கு போயிடுவேன். உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லலைன்னா உன் தலை சுக்குநூற வெடிச்சு போயிடும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டு 24 கதை சொல்கிறது வேதாளத்துக்கு. அதில் ஒரு சில கதைகளை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், ஏன்னா நேரத்தை கருதி. ஓகேயா? இப்போது முதல் கதை. ஒரு ஊரில் ஒரு அந்தணன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் சடகோப்பன்னு பேர். அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்போம். அவள் பேர் சுந்தரின்னு பேர். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவள் ரொம்ப அழகாக இருப்போம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 4 திசைகளிலிருந்தும் நிறைய பேர் வரா. இப்படி இருக்கும்போது என்ன ஆறுது, 3 பேர் வந்தால் அந்த 3 பேர் யாருன்னா, அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணுறான், உன் தங்கையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஹா, அதுக்கு என்ன பண்ணித்தரேன் அப்படின்ட்டான் அண்ணன். அப்புறம் இன்னொரு பையன் அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட போகிறான். இந்த மாதிரி உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா? அதுக்கு என்னப்பா அப்படின்னு அவரும் அவனை பற்றி விசாரணை எல்லாம் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, அந்த அம்மாவுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்ணுறான், அம்மா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்னப்பா ராஜா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நான் உனக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாக்கு தந்துடுறான். இப்படி அம்மா தந்தது அப்பாவுக்கு தெரியாது, அப்பா தந்தது பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளை தந்தது அம்மாவுக்கு தெரியாது. இப்படி 3 பேருக்கு வாக்கு தந்துடுறான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. 3 பேருமே ஒரு நாளைக்கு பொண்ணு கேட்டு வந்து நிற்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இவளுக்கு குழப்பமாக இருக்குது. இந்த பொண்ணு பார்க்குறது 3 பேரையுமே அந்த பொண்ணுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. நல்லவாளாக இருக்காளே, அதாவது நல்ல வரன்கள் நம்மளால் யாரை செலக்ட் பண்ணுறதுங்க, நம்ம அம்மா அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாளேன்னு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பாம்போ என்னமோ கடிச்சு அந்த பொண்ணு செத்து போயிடுறது பாவம். இவன் 3 பேரும் வந்தபோது என்ன ஆகுது, ஆஹா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தோமே, அந்த பொண்ணு இந்த மாதிரி செத்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் 3 பேருமே ரொம்ப கவலைப்பட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுடைய சாம்பல், அந்த பொண்ணை எரிச்சாலோடைய அந்த சாம்பலை வாங்கி அதை வச்சுட்டு அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அவளுக்கு இந்த எலும்புகள்லாம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் காசிக்கு எடுத்துன்னு போய் நான் கர்மா பண்ணிட்டு வரேன்ட்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான். 3வது வரன் வந்தான் பார்த்தியா, அவன் என்ன பண்ணுறான், அவளை பற்றி நினச்சிட்டே ஊராக போயிட்டுருக்கான். அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே போயின்னு இருக்கும்போது என்னது, ஒரு நாளைக்கு அவனுக்கு ரொம்ப பசி தாகம். சரின்னு ஒரு வீட்டில் போய் நம்ம பசிக்கு ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிட்டு இங்கே ராத்திரி தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கா. அவள் அடுப்பை மூட்டி ஏதோ பண்ணின்னு இருக்கா. அவனுக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை அந்த அவள் அம்மாவை பிடிங்கிட்டே இருக்குது, ஏதோ நச்சரிச்சிட்டு இருக்கு, ஏதோ பதுத்தின்னு இருக்கு. அவளுக்கு ரொம்ப கோபம் அந்த குழந்தைய தூக்கி என்ன பண்ணிட்டா, அடுப்பை எரிஞ்சுட்டு இருக்கு பாரு, அந்த அடுப்புக்குள்ளே போட்டான். குழந்தை எரிஞ்சு போச்சு. ஐயோ, நம்ம குழந்தைய நம்மளே கொன்னுட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சஞ்சீவினி மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சொன்னதும் அந்த பையன் எதுவுமே நடக்காத மாதிரி திருப்பியும் எழுந்து வந்துடுத்து, உயிர் பழிச்சு வந்துடுத்து. இதை பார்த்துட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான், ஆஹா செத்து போனவாளை உயிர்ப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய், அம்மா நான் அந்த மாதிரி வெளியூர் இந்த மாதிரி தன்னுடைய கதையை சொல்கிறான்.
அதுக்கு என்னப்பா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ண அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அந்த பையனுக்கு சொல்லித்தரான். அதையும் கற்றுண்டு ஓடி வரான். வந்தா என்னப்பா பண்ணுறது, அவன் சாம்பல் எடுத்துன்னு அவன் போயிட்டான், அவன் காசிக்கு இவன் போயிட்டானப்பா எலும்பெல்லாம் எடுத்துண்டு அப்படின்றான். சாம்பலை வச்சுட்டு இருக்கிறவன் எங்கேங்கிறான். அவன் அந்த பக்கம் அவன் இருக்கிற இடத்த சொல்கிறான். அவன் சாம்பலை வச்சு அழுதுன்னு இருக்கான். அவனையும் கூட்டு காசிக்கு வர்றான் அந்த பையன். காசிக்கு போனால் அப்போ தான் அந்த பையன் அந்த எலும்புகள் எல்லாம் ஏதோ இந்த இது பண்ணுறதுக்காக சம்ஸ்காரம் பண்ணுறதுக்காக வச்சுட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணுறான், ஓடி போய் அவனை பிடிச்சி அவன்கிட்ட அந்த எலும்புகளெல்லாம் வாங்கி அந்த முறைப்படி அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடுத்து. அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடுத்து. இப்போது வேதாளம் கேள்வி கேட்குறது, அந்த பொண்ணு யாருக்கு மனைவி ஆகணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். விக்ரமாதித்தன் சும்மாவே இருந்தான். உனக்கு பதில் தெரியாதா அப்படின்னுது. இதப்ப பதில் தெரிஞ்சு நீ சொல்லலைன்னா தலை சுக்குநூறு ஆகிடும் அப்படின்றது. சரி நீ வேணா சொல்கிறேன். சாம்பலை எடுத்துட்டு அதை கரைக்கிறதுக்காக போனானோ இல்லையோ, அதை அழுதுண்டே சாம்பலை எடுத்துன்னு போனான் பார்த்தியா, அவன் பிள்ளைக்கு சமானம். அவன் பிள்ளைக்கு சமானம். அதான் அந்த சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த அவளுடைய அந்த எலும்பு துண்டெல்லாம் எடுத்துட்டு காசிக்கு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனான் பார்த்தியா, அவன் பிள்ளைக்கு சமானம். மந்திரத்தை கற்றுண்டு வந்து அவளை உயிர்ப்பிச்சான் பார்த்தியா, அவன் அப்பாவுக்கு சமானம். அவன் அப்பாவுக்கு சமானம். ஆனால் அந்த பொண்ணுடைய சாம்பலை காவல் காத்துட்டு இருந்தான் பாரு, அதை பார்த்து அழுது அவளை நினச்சிட்டு இருந்தான் பாரு, அவன்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன் தன்னுடைய பதிலை சொன்னதும் அவனுடைய மௌனம் கலைஞ்சி போச்சு. ஏன்னா அவன் பேசக்கூடாது, கதை சொல்லிட்டு வரும்போது அவன் பேசக்கூடாது. அந்த பேசாமல் வந்து அவனுடைய இந்த பதில் சொன்னதுனால அவனுடைய மௌனம் கலைஞ்சி போச்சு. உடனே வேதாளம் என்ன பண்ணுறது, ஆஹா நீ பேசிட்ட, நான் போகிறேன் முருங்கை மரத்துக்குன்னு சொல்லிட்டு விருன்னு பறந்து முருங்கை மரத்துக்கு போயிருத்தான். இது ஒரு கதை. ஓகேயா? இன்னும் ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த கதையை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே? அங்கதேசம் அப்படின்னு ஒரு ஊர். இதுவும் வேதாளம் சொன்ன கதை தான். அங்கதேசம்ங்கிற ஒரு ஊர். அதில் விஷ்ணுன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு 3 பேர் பசங்க. அவனுக்கு பசங்க 3 பேர். அவன் 3 பேருக்குமே அரசாங்கத்தில் வேலை செய்யணும், அரண்மனையில் வேலை செய்யணும்னு ஆசை. அவள் அப்பா கிட்ட சொன்னான், சரிப்பா உங்களுடைய திறமையை காமிச்சு நீங்கள் ராஜா கிட்ட போய் நீங்கள் வேலையில் சேர்ந்துக்கோங்கன்னு அவள் அப்பாவும் அனுப்பிச்சிடுறான். ராஜா கிட்ட போய், ராஜா நாங்கள் இந்த ஊரில் இருந்து வந்திருக்கோம், அங்கதேசம்ங்கிற ஊரில், அந்த அங்கதேசம்ங்கிற இந்த நகரத்தில் தான் நாங்கள் இருக்கோம், இந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வேணும். அப்படியா? உங்கள் 3 பேருக்கும் என்னென்ன தெரியும், நீங்கள் எதில் சிறந்தவர்கள், என்ன பதிச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்குறேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் சாப்பாட்டை நல்லா ரசித்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். அடுத்தவன் என்ன சொல்கிறான், நான் லேடிஸ் எல்லாம் அப்படியே கவர் பண்ணுவேன், நான் அட்ராக்ட் பண்ணி அவள் கூட பேசுவேன், என்கிட்ட எல்லா லேடிஸுமே நல்லா பேசுவாள், அவளை அட்ராக்ட் பண்ணி அவளை கவரும் விதமாக அவகிட்ட நான் ரொம்ப நேரம் பேசுவேன், அந்த கலை எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். நீ என்னப்பா? 3வது பையன் சொல்கிறான், நான் நல்லா தூங்குவேன் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு ஒரே சிரிப்பு வந்தது. சரி இதையும் நம்ம சோதனை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுவேன்னு சொன்னான் பார்த்தியா, அவருக்கு நல்லா ஒரு வீட்டில் விதமாக சமைச்சி போடுறதுக்கு ஒரு வீட்டை அரேஞ்ச் பண்ணி, ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி, அவனுக்கு ருசியாக உலகத்திலேயே எந்த இதுலேயும் கிடைக்காத வஸ்துவெல்லாம் கொண்டு அவனுக்கு அவ்வளோ ருசிகரமாக, அவ்வளோ வாசனையாக, இந்த மாதிரி சாப்பாடே இல்லைங்கிற மாதிரியான சமையலை பண்ணி அவனுக்கு விருந்து. அவனும் சாப்பிட்டான். அப்பா நீ இப்போ சாப்பிட்டியே, எப்படி இருந்தது சாப்பாடு, எங்கள் அரண்மனை சாப்பாடு அப்படின்னு கேட்குறான். ராஜா, சாப்பாடு நன்னா இருக்குது, ஆனால் அதில் சுடுகாட்டு வாசனை வருதே, சுடுகாட்டு வாடை வீசுறது அப்படின்னா. ராஜாவுக்கு என்னது, அரண்மனையில் சமைச்ச சாப்பாட்டில் சுடுகாட்டு வாசனையா அப்படின்னு ராஜா கோவம் வந்துடுத்து. உடனே அந்த சமையல்காரனை கூப்பிட்டு கேட்குறான், ஆமாம் நான் இந்த இடத்துலேருந்து தான் அரிசி வாங்கினேன், அந்த அரிசி விற்றவனை கூட்டின்னு வா அப்படிங்கிறான். அவன் வந்தா, ஐயா
நான் இந்த ஒரு வியாபாரி சொல்லி அவங்கிட்டேருந்து தான் நான் வாங்கினேங்கிறான். அவனை கூட்டின்னு வந்தால் இந்த வயலில் இருந்த நெல் இந்த இதெல்லாம் இந்த விவசாய நிலம் இதில் தான் நான் நெல் வந்து பயிரிட்டேன். அப்படியா, சரி. இந்த பயிரிட்ட அந்த இடம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஐயா இது முன்னாடி சுடுகாடாக இருந்தது. அப்புறமா நான் இந்த நிலத்தை வாங்கி பண்படுத்தி பதப்படுத்தி அதை உழறதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் அதை தகுதியானதாக ஆக்கி இப்போ நான் அரிசி பயிரிட்டுன்னு வரேன் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. அடடா, எங்கேயோ ஒரு நிலம் எப்போவோ அது சுடுகாடாக இருந்ததுக்கு அதை எவனோ ஒருத்தன் வாங்கி அதை வந்து விவசாயம் பண்ணி அந்த நெல்லை அறுத்து அதுலேருந்து அரிசியாக்கி அந்த அரிசியை விற்று அதை ஒருத்தன் வாங்கி அதை நம்ம சமையல்காரன் வாங்கி சமைச்சிருக்கான். இவன் இவ்வளோ நுட்பமான அறிவாக இருக்கானே இவன். ஆடான்னு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, ரெண்டாவது வந்து லேடிஸ் கிட்ட பேசுறதுல நம்ம ரொம்ப வித்தகன்னு சொன்னானே, அவனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸரை கூப்பிட்டான். அம்மா இன்னைக்கு பூரா நீ வந்து இந்த டான்ஸரோட நீ இருக்கணும். அவனை விதமாக டான்ஸ் எல்லாம் ஆடி அவனை சந்தோஷப்படுத்துவான். இவன் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள், என்னப்பா எப்படி நல்லா ஜாலியாக இருந்தியா, அந்த நடனம் அங்கே அவனை மகிழ்விச்சாளா, நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடினாளா, பாட்டெல்லாம் பாடினாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் நல்லா தான் இருக்குது, அவகிட்ட ஒரே இந்த பால் ஸ்மெல் வந்தது அப்படிங்கிறான். தினடா அது, அவன் ரொம்ப அழகான பொண்ணாச்சே, நல்ல டான்ஸர், ஒரு சிறந்த நடனமணி, அவளை தானே நம்ம அனுப்பினோம், பால் வாசனை வருதுங்கிறான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு கேட்டா, ஆமாங்க நான் பிறந்து வளர்ந்து எங்கள் குலமே வந்து ஆயர் குலம், இடையர் குலத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். இங்கே அரண்மனையில் வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பால் கறக்கிறவங்க தான், நாங்கள் அந்த இடையர் குலத்தை சேர்ந்த வாங்குறோம். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. சரி, அவனையும் பாராட்டுறான். மூணாவது பையனை கூப்பிட்றான். என்னப்பா தூங்குறதுக்கு ரெடியாங்கிறான். நான் ரெடிங்கிறான். உடனே என்ன இருது, அவனுக்கு நல்லா மெத்துன்னு இலவம் பஞ்சலை மெத்த பண்ணி அப்படியே பூவெல்லாம் தூவி அதில் அப்படியே அவனுக்கு ஒன்றுமே ஒரு சின்ன இழை கூட உறுத்தாத வண்ணம் அவனுக்கு அவ்வளோ வசதி பண்ணித்தரான் ராஜா. நீ இப்போ தூங்குப்பா அப்படிங்கிறான். படுத்துக்கிறான். காலத்தால் வரான், கண்ணெல்லாம் சவந்திருக்கு. என்னப்பா நல்லா தூங்கினியா? தூங்கவே முடியலங்க என்னால். என்னாச்சு அப்படி உனக்கு அப்படிங்கிறான். என்னை ஏதோ உறுத்தின்றே இருந்தது, என்னால் படுத்துக்கவே முடியல. இப்படி படுத்துந்தா எப்படி பண்ண நிமிந்து படுத்துந்தா ஏதோ ஒரு இடத்துல அந்த மெத்தையில் ஏதோ ஒன்று என்னை உறுத்தின்றே இருந்தது, எனக்கு தூங்கவே முடியலங்கிறான். அட என்னடா அது, நம்ம இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஒரு ராஜாவுக்கு கூட நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கல, இவனுக்கு இவ்வளோ பண்ணி நம்ம இவ்வளோ வசதிகள் பண்ணி தந்திருக்கோம், எப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறான், டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் ஒரு தலைமுடி, அந்த மெத்தையில் ஒரு தலைமுடி இருந்தது. சரின்னு ராஜா என்ன பண்ணுறான், நீங்கள் 3 பேருமே உங்கள் துறையில் ரொம்ப தேர்ச்சி பெற்று இருக்கீங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் வேலை போட்டு கொடுத்துட்டான். இப்போது வேதாளம் கேட்குது, இந்த 3 பேரில் ரொம்ப நுட்பமான ரொம்ப சென்சிட்டிவ் யார் அப்படின்னு கேட்குறது. யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியும் உங்களுக்கு, இத்தனை நேரம் கஸ் பண்ணியிருப்பீங்களே. சொல்கிறேன். விக்ரமாதித்தன் என்ன சொல்கிறான், பார்க்குறான். கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துட்டு 3 பேர்லேயும் அந்த தூக்கத்தில் தூங்க முடியலேன்னு அந்த படுத்துன்னு தூங்குவேன், ரொம்ப நன்னா தூங்குவேன் அப்படின்னு சொன்னானே, அவன் தான் நுட்பமான ஒரு உணர்வு பெற்றவன். ஏன்னா மீதி பேருக்கெல்லாம் வந்து அவள் அப்படியே நடமாதின்னு இருக்கும்போதே அவளுக்கு வந்து இது கிராஸ் பண்ணிப்பறான். ஆனால் இவன் தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் கூட அவனுக்கு அதை உணர முடிகிறது பார் அந்த இதை. அதனால் தூங்கின்னு இருக்கிறவன் தான் தூக்கம் வருது நல்லா தூங்குவேன் அப்படின்ட்டு சொல்கிறானே, அவன் தான் ரொம்ப நுட்பமானவன், ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறான். உடனே வேதாளம் என்ன பண்ணுறது, விக்ரமாதித்தா நீ ரொம்ப கரெக்டாக சொல்லிட்ட, ஆனாலும் உன் மௌனம் கலைஞ்சி போச்சே, நான் போகிறேன்ப்பா முருங்கை மரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் பறந்து போய் முருங்கை மரத்தில் ஏறி தலைகிடம் தொங்க ஆரம்பிச்சுடுத்து. இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னும் அது தடுத்து இன்னும் ஒரு சில கதைகள் சொல்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ.